தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எது நடக்க கூடாதுன்னு நாம அன்னைக்கு அசியம் பண்ணுமோ அது இப்ப அப்படியே நடந்திருக்குங்க. மோனலிசா இருக்காங்களே, அவங்கள யாரு சினிமாக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க, பாலியல் குற்றச்சாட்டை. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மோனலிசா 2025 மகா கும்ப மேளால கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண். மற்ற பெண்கள் சார்ந்து ஏற்படாத கிரேஸ் இவங்க சார்ந்து ஏன் பெருசா ஏற்பட்டுச்சு, சோசியல் மீடியா முழுக்க ஆக்கிரமிச்சாங்கன்னா, இந்த ருத்ராட்ச மாலை, ஊசிமணி, பாசிமணி இதெல்லாம் வித்துட்டு இருந்தவங்க கும்ப மேளால. இவங்களை பார்த்து பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வீடியோஸ் மேல வீடியோவை எடுத்து போட, அவங்க கண்ணை பாத்தீங்களா, அவங்க நெத்தியை பாத்தீங்களா, அவங்க கண்ணத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பேச, அந்த வீடியோஸை பார்த்து பல பேரை கிளம்பி வந்துட்டாங்க. இன்ஃபுளுசர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண வச்சிட்டாங்க. அவ்வளவு பேர் கிளம்பி வந்தாங்களா. இதுலயே அந்த பொண்ணுக்கு செம்மையா உலகம் முழுக்க ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது. மோனலிசான்னு பேரை வேற பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஃபயர் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சினிமா படங்களை நடிக்கிற வாய்ப்பும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்க. ஃபேமிலி சார்ந்து இதுக்கு அவங்க ஆமோதிச்சிருக்காங்க, சரி பொண்ணு நடிக்க வைப்போம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணும் சினிமாவில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க நகைக்கடை திறப்பு விழா, மற்ற கடைகள் திறப்பு விழான்னு அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. இவங்களும் போனாங்க. இதுக்கு மத்தியில சமீபத்துல கடந்த 11ஆம் தேதி இந்த நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு நடந்த திருமணம் தான் இது. இவர் பேரு ஃபர்மான் கான். உத்தரப்பிரதேச இருக்குல்ல, அதை பூர்வீகமா கொண்டவர். அவங்க மோனலிசா மத்திய பிரதேச பூர்வீகமா கொண்டவங்க. இவங்க 2 பேரும் அதிகப்படியா இப்ப வளம் வந்துகிட்டு இருக்கிறது கேரளா பகுதிகளில் தான். முதல்ல இந்த 2 பேருக்கு திருமணம் ஆச்சுல, அந்த காட்சியை பாத்துருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இவங்களுடைய திருமணம் இருக்குல்ல, இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. அது என்ன காரணமோ ஏது காரணமோ ஒத்துக்கல. சரி, வேற எதனா காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு காரணத்தை நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. மோனலிசாக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரவங்க பார்த்தா அசஸ் பண்ண முடியல இவங்க ஏஜ் இவ்வளவா இருக்கலான்ட்டு. ஆனா அவங்க மைனர்ன்ற விஷயத்த நம்ம நினைச்சு பார்ப்போமா? இப்ப அதான் குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க. இந்த மோனலிசாவோட அப்பா இருக்கார்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, மத்திய பிரதேஷ் SC/ST கமிஷன் இருக்குல்ல, அங்க நேர்ல போயிருக்காரு. ஆக்சுவலா போனதுக்கெல்லாம் உதவி யார் பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? மோனலிசாவோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. போயிருக்காங்களா? போனவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க என் பிள்ளையோட கல்யாணத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது காரணம் அந்த பையனை பிடிக்கல, வேற்று மதம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு முஸ்லீம்ங்க, ஓகேவா? அதையும் சொல்லுங்க, ஃபர்மான் கான் ஒரு முஸ்லீம். அதெல்லாம் கிடையாதுங்க. காரணம் மைனர், என் பொண்ணு 18 வயசு ஆகல. 18 வயசு ஆகாத பொண்ணை திருமணம் பண்ணா அது சட்டப்படி செல்லாதுல, சட்டப்படி குற்றம் தானே. ஸோ இதுக்கு ஆக்ஷன் எடுங்க, இதுக்காக நாங்கள் புகாரை கொடுக்குறோன்னு அவங்க அங்கே போய் சொல்லி ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டையும் அவங்க அங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்களாம், மைனர் என்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அதை என்ன மென்ஷன் ஆயிருக்காமா, அந்த பொண்ணு பிறந்தது 2009 வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணின்னு அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 வருஷம் 2 மாதங்கள் அப்படின்னு வந்து நிற்குதா. ஸோ பொண்ணுக்கு 18 வயசு ஆகலன்றதான் அவங்களோட சாலிடான ஒரு வாதமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் 2008 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவங்க டேட் ஆஃப் பர்த்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சரி ரைட்டுப்பா, அதான் மேஜர் ஆயிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுவும் எந்த அளவுக்கு உண்மை, வெறும் நம்பரை குறிப்பிட்டிருக்காங்க ஓகேன்னு சொல்றதா பல பேருக்கும் புரியல. இன்னொரு மேட்டர் சொல்றேன், நிறைய பேர் வீடுகளில் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பிறந்த தேதியை கேட்டாலே பல பேருக்கும் தெரியாது. அந்த டைம்ல அவங்க அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணல, தெரியாது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த ஜென்ரேஷன் பசங்க என்ன வைப்பாங்க, சரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நாம ஒரு டேட்டை சொல்லிடுவோம், அம்மாக்குன்னு அப்பாக்குன்னு சொல்லிட்டு 1 ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவங்க வயசையும் கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது போலதான் இவங்களோட டேட்டா பர்த் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. அவங்க மைனர்ன்றதை மறைச்சிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்ல அப்படின்ட்டும், திருமணம் செய்யறதுக்கான சான்றிதழ் சார்ந்து அதில் மறைச்சிருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. 1/1/2008 அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் இவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்க விஷயம். இந்த SC/ST கமிஷன் இருக்காங்களா, அதை சேர்ந்தவங்க திருவனந்தபுரத்துக்கு நேரில் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கணவன் மனைவி 2 பேரும் திருவனந்தபுரத்துல இருக்காங்க, ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தவங்க அங்கதான் இருக்காங்க.
இந்த 2 பேரையும் பார்த்து நம்ம கிளாரிஃபிகேஷன் பெறணும்ட்டு அவங்க டைரெக்டாக கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ், அதை வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் இது வரைக்கும் பெருசாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபைனல் டெசிஷன் சொல்ல போகிறாங்களா பார்ப்போம். இந்த விஷயம் இதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக மாறப்போகுதுன்னு. இதுவே பல பேருக்கு ஷாக்கை கொடுத்துருக்குல்ல. இந்த ஷாக்கை விட இன்னொரு பேசிவான ஷாக்கு ஒன்று இப்போ மோனலிசா அழுதுகிட்டே கொடுத்துருக்காங்க. மோனலிசா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபர்மான் இருக்கார்ல, இவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டு கொச்சியில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. சரி, அவங்களோட அடுத்த படம் பற்றி எதை சொல்ல போகிறாங்க, திருமண வாழ்க்கை பற்றி சொல்ல போகிறாங்க, அது இதுன்னு எதிர்பார்த்து பல பேர் போனாங்க. ஆனால் என்னென்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, அந்த டேரக்டர் இருக்கார் பாருங்க, ஏற்கனவே கேஸ் வாங்கினவர், அவர் இவங்ககிட்ட சில பல வேலையில் ஈடுபட்டதாகவும் நிறைய பேர் இதான் பொழப்பா வச்சுட்டு இருக்கிறதாவும் சினிமா பேரில் பண்ணதாகவும் குற்றச்சாட்டுகள் அடுக்கினாங்க பாருங்க. அழுதபடியே அவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொன்ன கையோடு மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. எங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஏன்னா அந்த டைரக்டர் எங்களை பத்தி இல்லாத போலலாம் சொல்லி வச்சிருக்காரு ஃபுல்லா. இதை நம்பி பல பேர் எங்களோட உருவப்படங்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஹிந்து மார்க்கத்தை எதிரானவன்ற மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்காங்க எங்களை. நாங்க அப்படி கிடையாதுங்க. எங்களோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ எங்களை பப்ளிக்கா கொலை பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. பல பேரும் மிரட்டி பதிவுகளை போடுறாங்க, வீடியோஸை போடுறாங்க. எங்க உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு அழுதபடி அந்த பொண்ணு பேசியிருக்குங்க. பக்கத்துல அவங்களோட கணவருக்கெல்லாம் ஃபர்மானு அவரும் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ரைட்டு, அந்த ப்ரெஸ் மீட்ல என்னென்னலாம் சொன்னாங்கன்றதை இப்ப டீட்டெயிலா சொல்ற மக்களே. உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைரக்டர் சனோஜ் இருக்கார்ல, இந்த மூஞ்சி மறந்துருக்க முடியுமா, அந்த பொண்ணை போய் தேடி கட்டு முடிச்சு கூட்டின்னு வந்தவர். இந்த சனோஜ் ஒரு அசிங்கம் முடிச்ச நபர்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்ணுவாராமா, சினிமா ஆசை காண்பிச்சு பல சின்ன சின்ன பொண்ணுங்களை அவங்ககிட்ட போய் பேச்சு போடுறது, அதுக்கப்புறம் அவங்கள சினிமா நடிக்க வைக்கிற பெரிய வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னு கூட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்கள தன்னோட இச்சைக்காக பயன்படுத்துறது. இது போல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க நபர் தான் இந்த நபர் என்கிட்ட சொல்லுவாரு. என்கிட்ட மட்டும் இல்ல, மற்றவங்கிட்ட சொல்லுவாரு, நான் உனக்காக படத்தில் நடிக்க வைக்கிறேன், பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும். இது எல்லார்கிட்ட சொல்ற டயலாக அவர் வச்சுட்டு இருந்தாரு. இப்படிலாம் ஒரு நபர் சொல்றாரு அப்படின்னா அவர் தப்பான நபர் தானே. அதனாலதான் இந்த மனுஷனை நான் அசிங்க புடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்றேன். இதுல தப்பு இல்லைல்ல அப்படின்னு அந்த பொண்ணு பிரஸ் பீப்புளிடே கேட்கறான் திரும்பி. ஓகே, இந்த நபர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே இவங்க கிட்ட கொஞ்சம் அத்துமீறி இருக்காப்லையா. அந்த டைம் உங்க கோவம் வந்து இதை நான் போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்ப இந்த பொண்ணை அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்களா, இல்ல மொதல் படம் அப்படிதான் இருக்கும், போ எல்லாம் சரியாயிடும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பேரண்ட்ஸே சொன்னதா அந்த பொண்ணே சொல்லியிருக்கு. அதுவும் இது போல அத்துமீறும் போது, அந்த நபர் அத்துமீறும் போது அந்த ஸ்பாட்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்களாமா. இந்த விஷயத்த அந்த பொண்ணு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் படத்துல ஒருத்தவங்க நடிக்க வராங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் பண்ணாதான் நடிக்க முடியுமா என்ன? எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, சினிமாவில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இப்போ பேரண்ட்ஸ் அது ரொம்ப ஈஸியா சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஷாக்கா இருக்குன்னு அந்த பொண்ணு எல்லா ஃபிளாஷ்பேக்கையும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட டிஸ்கிளைமரை தெளிவா சொல்லிடுறேன், 2 தரப்புல சொல்றதை கேட்டாதான் நம்ம ஒரு முடிவு வர முடியும். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணு சொல்றதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. செகண்ட் ஹாஃப்ல இன்னொருத்தர் பேசியிருக்காரு, அதே நான் போக சொல்றேன். ஆரம்பத்துல நான் அந்த கம்ப்ளைண்ட் முடியுமா சொன்னேன் பாத்தீங்களா, அப்ப என் பேரண்ட்ஸ் தான் என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேணாம் இப்பதான் நீ வளர போற, அதுக்குள்ள கம்ப்ளைண்டா கொடுத்து சினிமாவோட ஓரம் கட்டுற மாதிரி வச்சுக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. என் ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணல, எனக்காக என் ஃபேமிலி எங்கேயுமே நிக்கல. என் ஃபேமிலி என்னை கை விட்டுருச்சு. நான் கிட்டத்தட்ட ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் உணர்ந்தேன்னு மோனலிசா சொல்லியிருக்காங்க. சனோஜ் இருக்கார்ல அந்த டைரக்டர், அவரு என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் முன்னாடி விட கல்யாணம் ஆன பிற்பாடு தான். எதுக்கு எடுத்தாலும் அவரை கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணுன்ற மாதிரி என்னென்னமோ நான் ஃபுல்லா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னோட ரியல் லைஃப்ல. அவர் நினைக்கிறாரு இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்தா, ஆனா திடீர்னு எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போறா இப்படி நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு சனோஜ். இப்போ அவர் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்தியால மத கலவரத்தை எப்படியாச்சும் தூண்டுறோம், இதைத்தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், நாம இந்த மத கலவரத்தை தூண்டி விட்டு நாம வீட்டுல ஏசியில உட்காந்துக்கிட்டு ஹாயா நடக்கிறதெல்லாம் பார்ப்போம். எவனை சாவடிக்கிறான், எவன் செத்து மடிக்கிறான ஃபுல்லா அந்த உணர்வுல, மத உணர்வுல, அதுல நாம பொறுமையா பார்த்து ரசிப்போன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு அவர் நினைக்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. காதலிச்சது ஒரு குற்றமாங்க அப்படின்ற கேள்வியவும் பிரச பார்த்து கேட்டாங்க. நான் திருமணம் பண்ணிக்கிட்டது ஒரு இஸ்லாமியர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா திருமணம் நடந்தது ஹிந்து முறைப்படி ஹிந்து கோயில்ல தான் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். வீடியோஸ் போட்டோஸ் எல்லாருமே இந்தியா முழுக்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த டைரக்டர் இருக்கார்ல இந்த சனோஜ், அவர் என்ன சொல்றாரு, லவ் ஜிஹாதுன்னு சொல்றாரு. ஏதோ இந்து மார்க்கத்தை ஒடுக்கணுன்றதுக்காகவே என்ன அந்த இஸ்லாமியர் திருமணம் பண்ண மாதிரியும் அவர் இந்த ஜிஹாதிஸ் கான்செப்ட் இருக்குல்ல, திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் இது போல இன்ஃபுளுன்ஸ் பண்றது, இது போல வேலையா அவர் என்ன வச்சு பார்த்துட்டு இருக்கிறதா எப்படிங்க அந்த சனோஜ் சொல்லலாம்? பயங்கரவாதம் பண்ணதான் நாங்க திருமணம் பண்ணிருப்போமா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நான் எல்லா மார்க்கங்களையும் மதிக்கிற ஒரு பொண்ணுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா எனக்கு எதிராக இது போல சொல்லப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப காயத்தை ஏற்படுத்துறதா அவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு முயற்சி எங்களை பிரிக்கிறதுக்கு யாராவது பண்றீங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவர் இல்லாம நானும், நான் இல்லாம அவரும் கண்டிப்பா வாழ முடியாது. நாங்க 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ காதலிக்கிறோம், நேசிக்கிறோம். ஸோ எங்களை வாழ விடுங்கன்ட்டு அந்த பொண்ணு கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. मेरी फैमिली ने वहाँ मेरा साथ नहीं दिया। मुझे पता है कि मुझ पे क्या बीती है क्या नहीं। இந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பீங்க, காட்சியாகவும் பார்த்துருப்பீங்க. இதுல அவங்க குற்றம் சாட்டுற சனோஜ் இருக்காருல, அந்த டைரக்டர், அவர் என்ன சொல்றாரு அந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்ல. அதுக்குள்ள இப்ப போறேன். சனோஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்றாப்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள், இப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நான் எப்பவுமே இந்த லவ் ஜிகாத் இருக்குல்ல, இதுக்கு எதிரானவன் தான் சொல்றாரு. ஸோ அந்த பொண்ணு சொன்ன உண்மை ஆயிடுச்சா, லவ் ஜிகாதுன்ற விஷயத்த அவர் அங்க பயன்படுத்தியிருக்காரு, அந்த வார்த்தைகளை. அந்த பொண்ணு சொன்னதை தான் கிட்டத்தட்ட இவரும் இங்க சொல்றாரு. நான் அதை எப்பவுமே எதிர்க்கிறவன், மக்கள் இதுக்காகவே என்னை பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா. மோனலிசாவோட எல்லா குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, என் மீதான குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகள்னு சொல்றாரு. இது டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கல, அதாவது எனக்காகவே இது வரைக்கும் பேசிட்டு இருந்த பொண்ணு இப்ப எனக்கு எதிராக பேசுதுல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ் ஜிகாது தான். திருமணம் பண்ணிருக்காருல அந்த ஃபர்மான், அவர் தான் காரணம். இவர் கூடவே இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்காங்கல்ல கேரளால, இவங்க வேற உடந்தையா இருக்காங்கன்னு அந்த பக்கத்தை சேர்த்து வம்பு எடுத்து வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து தான் எனக்கு எதிராக சதி வலையை பின்னிக்கிட்டு இருக்கான்னு ஆஹா ஓஹோன்னு இவர் தன்னை பத்தி ஏதோ பெரிய ஒரு லெஜண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு எதிராக சதி வலையாமா. ஆக்சுவலா இதுதான் என்னோட கடைசி வீடியோ இந்த விஷயம் சம்பந்தமா. இதுக்கப்புறம் நான் சும்மா இந்த விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேனோ அவர் அதிலே சொல்லிட்டாப்ல. இந்த லவ் ஜிஹாத் அப்படின்றது பிரெயின் வாஷ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் இப்ப அந்த பொண்ணை பண்ணி வச்சிருக்காங்க. யாரு, மோனலிசாவை. நான் அந்த பொண்ணுக்கு சினிமா ஃபுல்லா கத்து கொடுத்தேன், நான் தான் கத்து கொடுத்தேன், வேற யாரும் கிடையாது. என் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களே என் மேல ஒரு கடத்துல அதிருப்தி ஆயிட்டாங்க. எதுக்குன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க பெத்த பசங்க நாங்க தானே, எங்களுக்கு இல்லையான்னு அவங்களே என்கிட்ட கேட்பாங்க. நான் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கூட அட்டாச்மெண்டா இருந்தேங்க, இந்த மோனலிசா கூட அவ்வளவு விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பேசுறாங்கன்றது பாருங்க நீங்களே அப்படின்ட்டு அந்த பொண்ணு பக்கம் குற்றச்சாட்டு திருப்பிட்டாரு. இப்போ நான் மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பெத்தார்ல அவரு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு மனசு ரீதியா. ஏன்னா தங்களோட பொண்ணு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறதா அவங்களோட பேரண்ட்ஸ் கருதுறாங்கன்னு யார் சொல்றா, சனோஜ் சொல்றாப்ல பெரிய ஆபத்துல அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் இந்த ஜிஹாதிஸ்ட் கிட்டையும் ட்ரைட்டர்ஸ் கிட்டையும் தலை வணங்கினதே கிடையாது. அவங்க கிட்ட நான் எப்பவுமே எதிர்த்து தான் நிப்பனே தவிர அந்த துரோகிகளை பார்த்து நான் தலை வணங்குதில்ல, இனிமே வணங்கவும் மாட்டேன். இது வரைக்கும் என்னை பத்தி ஆக ஓகோன்னு பேசின மோனலிசா எதுக்கு இப்ப என்னை பத்தி இவ்வளவு தப்பா பேசணுன்றத மக்கள் புரிஞ்சுக்குங்க, யோசிச்சு பாருங்கன்னு நம்மள சொல்றாராமா. ரைட்டு. இந்த கேரளால இருக்க ஒரு பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஓப்பனா ப்ரொமோட் பண்றாங்களாமா இது போல திருமணங்களை. ஏன்பா இதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல, எந்த சாதி எந்த மதமோ பிடிச்சா கல்யாணம் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இது நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்குமே. அவர் இங்க சொல்றாப்ல கேரளா இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் இதை ப்ரொமோட் பண்றாங்களாமா. இந்த கேரளால என்ன பண்றாங்க, ஒரு படி மேல த ரியல் கேரளா ஸ்டோரி அப்படின்னு போஸ்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. பாத்துங்க அவங்க எந்த அளவுக்கு நமக்கு எதிராக இருக்காங்கன்னு. ஹிந்துஸ்க்கு எதிராக ஒட்டுமொத்த ஸ்டேட் இருக்கா மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படி பண்றாப்ல. இது எல்லாமே சனாதன தர்மத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காப்ல. பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவோம் மக்களே. சனாதன தர்மத்தை அசிங்கப்படுத்துற சைடு இதெல்லாம் அது டிஃபேம் பண்ற மாதிரி தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜெய் ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த வீடியோல சின்ன துணுக்கம் மட்டும் பாருங்க அவர் பேசியிருந்ததுல. उसके बाद मैंने उस पीड़ित परिवार और लव जिहाद के खिलाफ एक अभियान शुरू किया पूरे देश में, जिसके देशवासियों ने बहुत सराहना भी की और साथ भी दिया. लेकिन अब मामला थोड़ा अलग होता जा रहा है. ப்ரோ இந்த அளவுக்கு ஹிந்து ராஷ்டிரா சம்பந்தமா பேசுறாரு, ஹிந்து சார்ந்து எல்லாரும் அபிமானம் கொண்டிருக்காங்க இங்க, ஏன் நீங்க மட்டும் என்னது அப்படின்னு பல பேர் கேட்கலாம். மக்களே, பக்தின்றத எல்லா மார்க்கம் சார்ந்து நான் பாக்குறேன். ஹிந்துனா நான் வசந்தவன், கிறிஸ்டியன் இஸ்லாமியர்னா தாழ்ந்தவன், அந்த கரும கண்ணோட்டத்துல நான் பார்க்கல. அப்படி என்ன பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை பார்க்க வேணாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கிளம்பிட்டே இருங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் தேவையே இல்லை. இந்த விஷயத்தை எது நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, பண்றதெல்லாம் ஒருத்தன் பண்ணிடுவேன், கொண்டு வந்து ரிலிஜியன் சென்டிமெண்டோட சேர்த்து விட்டாக்கா இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. அந்த பிரச்சனை பிடிச்சிப்பான ஒரு மைண்ட் செட் ஒருத்தனுக்கு இருக்குனாக்கா அவன் எல்லா பிரச்சனையிலையும் இது போலதான் பேசிக்கிட்டு இருப்பான். எதுக்கு இடத்துல ஹிந்து விரோதிகளை மற்றவங்களை கை காமிச்சிட்டு இருப்பான். ஹிந்துஸை முட்டாளாகிறது மேக்சிமம் உள்ள இருக்க ஹிந்துஸ் மட்டும் தான். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா போலி சாமியார்கள் சார்ந்து பல பேர் கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அந்த சாமியாரை உருவாக்குனதே ஹிந்துஸ் பல பேரா இருக்குமா? அவங்கள தேடி அவ்வளவு தூரம் போய் நம்மளே பெரிய பெருங்கடவுள் மாதிரி மாத்தி விட்டோமா? எதுக்கு கடவுளுக்கு உனக்கும் நடுவில் எதுக்கியா பிரிட்ஜ், டைரக்டா கும்பிட்டு போ. அதை விட்டு நடுவில் இருக்க ஒருத்தர் தான் கடவுள் நினைச்சு அது கடைசியில் போலீஸ் சாமியார் தெரிஞ்சு அதுக்கு என்ன கரும்பு இதெல்லாம். இதை பத்தி நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கோம். சரி இப்போ விடுங்க. எவ்வளவு தூரம் பேசுறாருல சனோஜ், இவரு அப்படி கட்டவர் நினைக்கிறீங்களா?
நான் ஒரு குறை சொல்றேன், குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் அதுக்கு யூகத்தை அடுக்கணும். போன வருஷம் சுட சுட ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 28 வயசு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. போன வருஷம் அந்த வீடியோ நம்மளே ஃபுல்லா போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு பெரிய லென்த்தி வீடியோ தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டீட்டெயிலை பத்தி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களே. அதுல இந்த பொண்ணு முன் வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டுல என்னென்ன தெரியுமா? ஒன்னொன்னு கிரேவ் கன்சர்ன், கிரேவ் அலிகேஷன் ஒன்றுமே. அவ்வளோ பேர் குற்றச்சாட்டை முன் வச்சு அரெஸ்ட் வரைக்கும் போச்சு இந்த நபர் சார்ந்து. ஆனா அப்பேற்பட்டவர் ஜெய் ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இவர் அப்பழுக்கட்டவர்னு மக்களை தயவு செஞ்சு நம்பி தொலைச்சிடாதீங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ கோர்ட்டோ இருக்கு. அவங்க முடிவு பண்ணிட்டோம் இவர் இன்னசென்ட்டா இல்ல இந்த பொண்ணு போய் தான் சொல்லுதா என்ன மட்டும் அவங்க முடிவு பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட வேணாம். உணர்ச்சி வசப்படாதீங்க. முக்கியமா இந்த சனோஜ் மிஸ்ரா பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா பெரிய ஃபில்ம் மேக்கர் உண்மையிலே கேட்டீங்கன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேரை வெளியே தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கும். ஓகே ரைட்டு. மோனாலிசாவை சினிமா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டம் வந்தது இந்த மனுஷன் தான்ல. இவரு த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த படத்துல லீட் ரோல் வேற யாரும் இல்ல, மோனாலிசா தான். ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்பி தான் இவர் கூட வந்தாங்க. இப்ப ஏன் வந்தோன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், மைனரா இருந்தாங்க அப்படின்னா மோனாலிசா கண்டிப்பா சட்டம் தன்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். பொண்ணு எதுக்கு அப்பாவி இங்க அதை விட முடியாது. ஏன்னா இது போல ஹை ப்ரொஃபைல் கேசஸா மாறுது பார்த்தீங்கன்னா 1-2 இந்தியாவில். அதை வச்சுதான் சட்டம் எந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்குன்றத நாட்டு மக்களை கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் இது. இன்கேஸ் மைனரா இருக்காங்க அப்படின்னா சட்டம் தன் கடமையை செஞ்சே ஆகணும். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த நிறைய கொடுமைகள்லாம் பண்ணிட்டு பல பேரும் இந்துத்துவா தூக்கிட்டு வருவாங்கல்ல. இந்துஸ்கே நான் டைரக்டா சொல்றேன், அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அது மாதிரி ஆட்களால தான் இந்து மக்கள் பல பேருக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு காரணமா அமையுது. அது போல நபர்களை வளர்த்த விடாதீங்க மக்களே. அது யாரா இருந்தாலும் சொல்றேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மதத்தின் பெயரால உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழி அமைச்சிடுறாங்களே, அந்த முட்டாள்தனத்தை திரும்ப செய்ய வேணாம். வரலாற்றுல பல முறை பதிவாகி இருக்கு. அதே முட்டாள்தனத்தை திரும்ப செய்ய வேணாம். அவ்வளவு பேரும் படிச்சிருக்கோம். பகுத்தறிவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம், இனிமே சினிமா மீதான பயம் இருக்குல்ல, அது பல பேருக்கு அதிகரிக்கும். இப்ப பல வீடுகளில் பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா பையனோ பொண்ணோ சினிமாவில் நடிக்க போறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அது காரணம், இல்லப்பா இதை பத்தி செய்திலாம் அது இதுன்னு வருமே, ஒரு மாதிரி இருக்குமா அதுன்னு சொல்லுவாங்க. நான் பொதுவா எல்லா ஆர்டிஸ்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது போல கலைஞர்கள் இருக்க தான் செய்யறாங்க. இது போல சினிமா ஆசை காட்டி இல்லாத போல வேலையை பார்க்குற நபர்கள் இப்ப இருக்க செய்யறாங்க. ப்ரோ தப்பா பேச அப்படிலாம் கிடையாது. என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல இருந்து பாருங்க, உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு லிட்டரலா உங்களுக்கே தெரியும். இது ஒட்டுமொத்த சினிமா மீதான பெற்றோரோட பயம் இருக்குல்ல, இதை அதிகப்படுத்தி விட்டுரும். மோனாலிசா வேற ஓப்பனா கிளைம் பண்ணிருக்காங்களா, சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்து என்னது போல பண்ணிருக்காருன்னு. இதுக்கப்புறம் இந்த பயம் அதிகமாக தான் மாறும். இது எதுக்காக இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, பொறுப்பு இருக்கணும். வாய்ப்பு கொடுக்குறன்றதுக்காக அவங்களை எப்படியோ நம்ம பயன்படுத்த நினைக்கிறது தப்பான விஷயம். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த பொண்ணு நிம்மதியா ஊசி மணி பாசிமாலை வித்துக்கிட்டு நிம்மதியா இருந்தாங்க. அவங்கள இந்த அளவுக்கு ஃபேமோட உச்சத்தை கொண்டு போயிட்டு இப்ப அந்த பொண்ணு கதையலைங்க அழ வைக்கிற மாதிரி மாறிட்டாங்களே. நிம்மதியா அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. லிட்டரலா இப்பதான் யோசிக்க தோணுது பல பேருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.